10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about mechanism of translation. So translation na namak enna theriyum. இந்த ஆர்என்ஏலேருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகிற மெக்கானிசத்தை நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்என்ஏலேருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறது. ஸோ இந்த புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அக்கர் இன் த 3 ஸ்டேஜஸில் நடக்கும். ஒன்று வந்து இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்டு டெர்மினேஷன் அப்படின்ட்டு மூணு ஸ்டேஜில் நடக்கும். ஆல்ரெடி வி டிஸ்கஸ் அபவுட் இனிஷியேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா எலாங்கேஷன். ஸோ த எலாங்கேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸ்டார்ட் ஆனது அடுத்த ஸ்டெப்புன்ட்டு வந்து அது எலாங்கேஷன் ஆகிறது. நம்ம எலாங்கேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், இதில் எலாங்கேஷன் இஸ் த செகண்ட் பேஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனில் செகண்டில் நடக்கிறது எதுனா எலாங்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் போத் சப்யூனிட் ஆஃப் த ரிபோசோம் ஆர் அசம்பிள்டு with the mRNA. Binding site for the 2 charged tRNA molecules are formed. ஆல்ரெடி நமக்கு தெரியும், இப்போ ரிபோசோம் அப்படின்னு பார்த்தோமா அதில் வந்து 2 சப்யூனிட் ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஒன்று வந்து லார்ஜ் சப்யூனிட், அனதர் ஒன் இஸ் ஏ ஸ்மால் சப்யூனிட் அப்படின்னு 2 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ப்ராசஸ் எலாங்கேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சப்யூனிட்டும் அசம்பிள் ஆகும் இந்த இடத்துல. அதோடு சேர்ந்து mRNA, மெசஞ்சர் RNA which carry the message from the DNA-லேருந்து மெசேஜ் எடுத்துகிட்டு வர்றதை நம்ம மெசஞ்சர் RNA ஆர் mRNA அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இதோட ஒன்றா சேர்ந்துடும். பைண்டிங் சைட் ஃபார் 2 charged tRNA molecules are formed. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது 2 charged tRNA molecules அங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இனிஷியேட்டட் கோடான் அப்படின்னா AUG நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியேட்டட் கோடான் எது அப்படின்னா AUG. இங்கே பாருங்கள், இனிஷியேட்டட் கோடான் AUG இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அசம்பிள்டு ஆர் சார்ஜ்டு மாலிகுல்ஸ் இங்கே வருது. ஸோ அந்த மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tRNA மாலிகுல்ஸ் வந்து 2 வருது. ஓகேங்களா? இதில் என்ன மெசேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டி கோடான் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? அந்த புரோட்டீன் சிந்தசிஸில் ஃபஸ்ட்டு கோடான் அப்படின்னா எதுன்னு கேட்பாங்க, AUG, இனிஷியேட்டட் கோடான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ இந்த செகண்ட் பாயிண்டில் ஒன்ஸ் போத் சப்யூனிட் ஆஃப் த ரிபோசோம் ஆர் அசம்பிள்டு வித் த mRNA பைண்டிங் சைட் ஃபார் த சார்ஜ்டு tRNA மாலிகுல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இது 2 அசம்பிள் ஆகும்போது 2 tRNA மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகிரும். ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ mRNA இருக்குது, அந்த mRNAயில் ரிபோசோம் போய் அட்டாச் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே போவோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இது அட்டாச் ஆன உடனேயே இங்கே AUG இனிஷியேட்டட் கோடான் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து tRNAயில் வந்து அதுக்கு ஆன்டி கோடான் ஃபார்ம் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ AUG இங்கே பாருங்கள் UAC. ஸோ இந்த மாதிரி இது ஃபார்ம் ஆகிரும். அடுத்த கோடான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கோடான் UUC, அதுக்கு பதிலாக AAG அப்படிங்கிற ஆன்டி கோடான் tRNAயில் ஃபார்ம் ஆகிரும். ஓகேங்களா? இது mRNA 5 எண்டு உள்ளார இருக்கும், 3 எண்டு வெளியில் இருக்கும். இது mRNA. ஸோ mRNAக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து சார்ஜ்டு tRNA மாலிகுல்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்கலாம். இனிஷியேட்டட் கோடான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AUG. ஓகேங்களா? அதில் கோடான் இருக்கும். tRNAயில் ஆன்டி கோடான் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த சைடு இன் த ரிபோசோம் ஆர் ரெஃபர்டு டு ஆஸ் த அமினோ அசைல் சைடு. ஸோ இதில் ஒரு 3 இந்த ரிபோசோமில் பார்த்தீங்கன்னா 3 சைட் இருக்குது. அதில் ஒன்று வந்து A சைட் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து P சைடுன்னு ஒன்று சொல்கிறோம், E சைட் அப்படின்னு 3 சைட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ E சைடு இந்த இடத்துல இருக்கும்,
இது ஏ, இது பி, இந்த இடத்துல வந்து இ சைடு இருக்கும். ஸோ இது மூணுமே என்னென்னு கேட்கலாம். என்னென்ன ரிபோசோமில் வாட் ஆர் த சைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ சைடு இருக்குது, பி சைடு இருக்குது, இ சைடு இருக்குது. ஏ சைடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அமினோ அசைல் சைடு. ஓகேங்களா? ஸோ அதனால ஏ சைடுன்னு கொடுத்துருக்காங்க. பெப்டைல் சைடு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து பி சைடு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸிஸ்ட் சைடு அப்படின்னா இ சைடு. ஸோ 3 சைடு இதில் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரிபோசோமில் 3 சைடு இருக்குது. இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதில் வந்து டிஆர்என்ஏ வந்து என்ட்ராக வர்றது எந்த சைடில் அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம். ஏ சைடு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏ சைடு இங்கே இருக்குது, இந்த கார்னரில் பாருங்கள் ஏ சைடு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பி சைடு இருக்குது. ஸோ எத்தனை சைட் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அது அமினோ அசைல் சைடுன்னு ஒன்று இருக்குது, த பெப்டைடல் சைடு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி எக்ஸிஸ்ட் சைடு அப்படின்னு 3 இருக்குது. 3 சைடு இருக்குது. இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the charged initiator tRNA bind to the P side. ஸோ இந்த சார்ஜ்டு மாலிகுல்ஸ் வரும்போது எந்த சைடில் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா பி சைடு. பி சைடு இங்கே இருக்குது. ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய சார்ஜ்டு மாலிகுல்ஸ் டிஆர்என்ஏ உள்ளார வருது அப்படின்னா வந்தவொடனே எந்த இடத்துல ஒட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பி சைடில் தான். ஸோ பி சைடில் இனிஷியேட்டர் கோடான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இது ஆன்டி கோடானை ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகேங்களா? வெளியிலேருந்து வரக்கூடிய மாலிகுல்ஸ். ஸோ இது எம்ஆர்என்ஏ மேலே தான் ரிபோசோம் இருக்குது. வெளியிலேருந்து டிஆர்என்ஏ அந்த மெசேஜை கேரி பண்ணுறது கொண்டுட்டு அமினோ ஆசிட்ஸை கரெக்டாக என்ன சொன்னிச்சோ அந்த இப்போ எம்ஆர்என்ஏயில் இருக்கிற ஆன்டிகோடான், எம்ஆர்என்ஏயில் இருக்கிற கோடான் என்ன சொன்னிச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸை எடுத்துக்கிட்டு இங்கே வரும். யூஏசி அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸை எடுத்துக்கிட்டு இங்கே வருது. ஓகேங்களா? இது சார்ஜ்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the next step in prokaryotic translation is to position the second tRNA at the A side. ஸோ நம்ம வந்து இதை வந்து யூகேரியாட்டிக்லாம் பார்க்கல, ஒரு ப்ரோகேரியாட்டிக்கை எடுத்து அதில் டிரான்ஸ்லேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பொசிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்டு டிஆர்என்ஏ அட் த ஏ சைடில் இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் டிஆர்என்ஏ ஏ சைடில். இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ, இது செகண்டு. ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ எப்பயுமே இந்த பி சைடில் இருக்கும், செகண்ட் ஒன் வந்து ஏ சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஏ சைடு ஆஃப் த ரிபோசோம் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் இட்ஸ் ஆன்டிகோடான் அண்ட் த செகண்ட் கோடான் ஆஃப் த எம்ஆர்என்ஏ. ஸோ அங்கே ஒரு பாண்டு கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டு. இந்த ஹைட்ரஜன் பாண்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் இட்ஸ் ஆன்டிகோடான் அண்ட் த செகண்ட் கோடான் ஆஃப் த எம்ஆர்என்ஏ. செகண்ட் கோடான் இங்கே இருக்குது, ஏயுஜி தான் ஃபஸ்ட்டு கோடான், அதுக்கு அடுத்தது யூயூசி அப்படிங்கிறது செகண்டு கோடான். அந்த செகண்டு கோடானுக்கும் ஆன்டிகோடானுக்கும் டிஆர்என்ஏயில் இருக்கிற ஆன்டிகோடானுக்கும் இடையில இந்த ஹைட்ரஜன் பாண்டு வந்து கிரியேட் ஆகும். இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா? அந்த ஹைட்ரஜன் பாண்டு எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிட்வீன் இட்ஸ் ஆன்டிகோடான் அண்ட் த செகண்ட் கோடான் ஆன் த எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏயில் தான் கோடான் இருக்கும். ஓகேங்களா? கோடான் அப்படின்னா எம்ஆர்என்ஏயில் இருக்குது, ஆன்டிகோடான் எல்லாமே டிஆர்என்ஏயில் இருக்குது. இந்த செகண்ட் கோடானுக்கும் இந்த செகண்ட் ஆன்டிகோடானுக்கும் இடையில தான் வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இது ஸ்டெப் 1. திஸ் ஸ்டெப் ரெக்வயர் த கரெக்ட் transfer RNA, another GTP and 2 protein called elongation factor. நம்ம ஏற்கனவே elongation factorலாம் பார்த்தோம். ஓகேங்களா? EFTS அப்படிங்கிறது ஒரு elongation factor, EFTU அப்படிங்கிறது ஒரு elongation factor நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த elongation factor இருந்தால் தான் அடுத்த மாலிகுல்ஸ் வந்து இது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இனிஷியேஷன் ஃபேக்டரும் பார்த்தோம். என்னென்ன இனிஷியேஷன் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு இந்த இனிஷியேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்க்கும்போது பார்த்தோம். IF1, IF2, IF3 அப்படின்னு 3 இருக்குது. எலாங்கேஷன் ஃபேக்டர் இந்த 2 தான் இருக்குது. ஓகேங்களா? எத்தனை எலாங்கேஷன் ஃபேக்டர் இருக்குதுன்னு கூட கேட்கலாம். 2 எலாங்கேஷன் ஃபேக்டர் இருக்குது. இனிஷியேஷன் ஃபேக்டர் அப்படின்னா 3 இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா IF1, IF2, IF3. ஓகேங்களா? எலாங்கேஷன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 தான் இருக்குது. அந்த 2 என்னென்னா இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. EFTS அப்படிங்கிற ஒன்று, அதே மாதிரி EFTU அப்படிங்கிற ஒன்று எலாங்கேஷன் ஃபேக்டர் இருக்குது. இது 2 இருந்தால் தான்
அடுத்த பெப்டைட் நடந்ததுக்கப்புறம் அந்த அமினோ ஆசிட் சேர்ந்து பாண்டு கிரியேட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது மூவ் ஆகும். ஓகேங்களா, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், EFTU GTP. ஸோ இதுவும் வேணும். த ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஒனில் த செகண்ட் சார்ஜ்டு டிஆர்என்ஏ ஹேஸ் என்டர்டு ஏ சைடு. செகண்ட் எங்கே போவோம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஏ சைடுக்கு தான் போவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அது பி சைடுக்கு போவோம். ஓகேங்களா, பெப்டைட் சைடுக்கு போவோம். அடுத்தது ஏ சைடுக்கு போவோம். ஓகேங்களா, அமினோ அசைல் சைடுக்கு அடுத்த செகண்ட் சார்ஜ்டு டிஆர்என்ஏ அங்கே போவோம். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள், the A side facilitated by EFTU first elongation step commence. the first எடுத்தோடனே இந்த elongation factor உள்ளார போனால் தான் அடுத்த செயின்னு அதில் வந்து இந்த ப்ராசஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் ஈஸியாக. இந்த டயக்ராம் வந்து வெரி சிம்பிள் தான். நம்ம இத்தனை டயக்ராம் போட்டிருக்கோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 5 end இந்த பக்கம், இந்த இடம் 3 end. AUG ஃபஸ்ட்டில் இருக்கும், UGA லாஸ்ட்டில் UGA. இது டெர்மினேஷன் கோடான். ஃபஸ்ட்டில் இனிஷியேட்டட் கோடான் இருக்கும், அடுத்தது டெர்மினேஷன் கோடான் இருக்கும். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ், இதில் தான் ஆன்டி கோடான் இருக்கும். இது செகண்ட் சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ், இதுலேயும் செகண்ட் ஆன்டி கோடான் இதில் இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு, இப்போ ஏயுஜி ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னா அந்த கோடான் டிஆர்என்ஏ சார்ஜ்டு மாலிகுல்ஸ் வந்து சார்ஜை கொடுத்துட்டு சார்ஜ் லெஸ்ஸாக இது வந்து வெளியில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஒன்று வெளியில் வந்துடும். இந்த மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று அதோட ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ டெர்மினேஷன் கோடான் வருதோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புரோட்டீன் சிந்தசிஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த ரிபோசோம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது ஒன்றா சேரும்போது மறுபடியும் புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த டயக்ராம் வச்சு எழுதிடலாம். இதில் ஒவ்வொரு ப்ராசஸாக கேட்பாங்க. இனிஷியேஷன் எப்படி நடக்குது, ரைட் அபவுட் த இனிஷியேஷன் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லேஷனை எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி எலாங்கேஷன் கேட்கலாம், டெர்மினேஷன் கேட்கலாம். இதில் நமக்கு முக்கியமாக அந்த டயக்ராமை பார்த்தாவே நீட்டாக எழுதிடலாம். ஓகேங்களா, செகண்ட் டயக்ராம் பாருங்கள், டைபெப்டைட் பாண்ட் ஃபார்ம்ஸ். இந்த இடத்துல வந்து டைபெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அன்சார்ஜ்டு டிஆர்என்ஏ மூவ் டு இ சைடு. அன்சார்ஜ்டு, இப்போ சார்ஜை கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து அன்சார்ஜ்டு ஆகிரும். அப்போ இது வந்து இ சைடுக்கு மூவ் ஆகிரும். இந்த இடத்துல தான் இ இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏ இருக்கும், அப்புறம் பி இருக்குது, அப்புறம் இ சைடு இருக்குது. அந்த இ சைடுக்கு வந்து இது மூவ் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இ சைடு அண்ட் தென் கட் ஆஃப் ரிபோசோம் அவுட் ஆஃப். ஸோ இது வந்து அந்த இடத்துல இருந்து கட்டாகி வெளியில் வந்துடும், அவுட் ஆஃப் வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒன்று உள்ளார என்ட்ராவை பார்க்கும். ஸோ நம்ம வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ என்ன மெசேஜை கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஆர்என்ஏ என்ன பண்ணோம், நம்மளோட சைட்டோபிளாசத்தில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸை எடுத்துகிட்டு உள்ளார போகும். அது சொல்கிற மாதிரி அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெப்டைட் பாண்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து பாலிபெப்டைட், இதை தான் நம்ம புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரோட்டீன் தயாரிக்கிறதுக்கு ஒரு இனிஷியேஷன் கோடான் வேணும், அதே மாதிரி ஒரு டெர்மினேஷன் கோடான் வேணும். இது ரெண்டுமே எதில் இருக்கும் அப்படின்னா எம்ஆர்என்ஏயில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டி கோடான் வந்து டிஆர்என்ஏயில் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது தேர்ட் ஒன். இந்த தேர்ட் ஒனில் தேர்ட் சார்ஜ்டு டிஆர்என்ஏ ஹேஸ் என்டர் ஏ சைடு. இப்போ நம்ம ரெண்டு முடிஞ்சிருச்சு, ஒன்று வெளியில் போயிடுச்சு, ஒன்று தான் உள்ளார இருக்குது அப்படின்னோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து உள்ளார என்ட்ராகிறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, மூணாவது டிஆர்என்ஏ சார்ஜ்டு மாலிகுல்ஸ் வந்து உள்ளார என்ட்ராகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேங்களா, ஃபெசிலிட்டேட்டட் பை EFTU செகண்ட் எலாங்கேஷன் ஸ்டெப் பிகின்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து EFTU அப்படிங்கிறது எலாங்கேஷன் ஃபேக்டர், அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ நீங்கள் உள்ளார போங்க அப்படின்னு இதை அனுப்பிவிடுது. இந்த இடத்துல GTP அதோட சேர்ந்து இது ரெண்டுமே அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி ஸோ அடுத்த இது நீங்கள் உள்ளார போங்க அப்படின்னு அனுப்பிவிடுது. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா EFG GTP இது வந்து வெளியில் வந்துடும். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் அடுத்தது பாருங்கள், தேர்ட் சார்ஜ்டு டிஆர்என்ஏ ஹேஸ் என்டர் ஏ சைட் ஃபெசிலிட்டேட்டட் பை EFTU செகண்ட் எலாங்கேஷன் ஸ்டெப் பிகின். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
தேர்டு இப்போ தேர்டு உள்ளார போயிருச்சு. தேர்டு டிஎன்ஏ சார்ஜ்டு என்டர் ஏ சைடு ஃபெசிலிட்டேட்டட் பை. ஸோ இது ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஃபோர்த் ஒன்று வெளியிலேருந்து உள்ளார போகிறதுக்கு ரெடி ஆகும். ஸோ இது வெரி சிம்பிள் தான். இதில் ஃபஸ்ட்டில் 2 இருக்குது. ஒன்று வெளியில் வந்ததுக்கப்புறம் வெளியில் இருந்த ஒரு சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ் வந்து உள்ளார என்டர் ஆகும். அதுக்கு அடுத்தது அந்த இதில் ஒன்று வெளியில் வந்துடுது, அது உள்ளார என்டர் ஆகுது. 2 உள்ளார இருக்கும். அதிலிருந்து ஒன்று வெளியில் வந்துடும். மறுபடியும் ஒன்று சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ் வந்து ஆன்டிகோடான் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உள்ளார போவோம். ஸோ ஒவ்வொன்றும் போகும்போது ஒரு அமினோ ஆசிட்ஸை எடுத்துக்கிட்டே போவோம். அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே பெப்டைட் பாண்டில் இங்கே வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்குது இந்த இடத்துல. அது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சிம்பிளாக கேட்பாங்க கொஸ்டின். ஸோ த புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் இன் த டேஸ் எண்ட். எந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 5 எண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? எம்ஆர்என்ஏல 5 எண்ட் அண்ட் 3 எண்ட் அப்படின்ட்டு இருக்கு. அதில் 5 எண்டில் வந்து த புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் தேர்டு சார்ஜ்டு டிஆர்என்ஏ ஹேஸ் என்டர் ஏ சைட் ஃபெசிலிட்டேட்டட் பை EFTU. செகண்ட் எலாங்கேஷன் ஸ்டெப் பிகின்ஸ். அதுக்கு அடுத்தது இந்த டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இது ஒன். இதை பாருங்கள். இதில் ட்ரைபெப்டைட் ஃபார்ம்டு, செகண்ட் எலாங்கேஷன் ஸ்டெப் கம்ப்ளீட்டட், அன்சார்ஜ்டு டிஆர்என்ஏ மூவ் டு இ சைடு. இ சைடு தான் வந்து இந்த டம் இருக்கும்னு நம்ம சொன்னோம். இந்த இ சைடில் வந்து அன்சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும். இது ஏ சைடு, இது பி சைடு, இது இ சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும். அதுக்கடுத்தது பி சைடுக்கு வரும். அதுக்கடுத்தது அந்த சார்ஜ் போனதுக்கப்புறம் இது வந்து லாஸ்ட்டில் வெளியில் வந்துடும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம இ சைடு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸிஸ்ட் வெளியில் வரக்கூடிய பகுதி இ சைடு. ஸோ இது ஒன்று. அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லாஸ்ட் டயக்ராம் பெப்டைட் சைன் சிந்தசைஸ்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரிபோசோம். ஸோ பெப்டைடு. ஸோ இதில் பெப்டைடு ஃபார்ம் ஆகி அடுத்த ஸ்டெப் வந்து பாலிபெப்டைட் சைன் சிந்தசிஸ். இங்கே பாலிபெப்டைட் சைனே வந்து சிந்தசிஸ் ஆகிருச்சு இந்த இடத்துல. அப்படியே 1 by 1 சிந்தசிஸ் ஆகி இது வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இங்கே வந்து EFTU GTP இது ரெண்டுமே இதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இன்வால்வ் ஆகி இந்த இடத்துல வந்து புரோட்டீன் சிந்தசிஸுக்கு ஃபைனல் கோடான் வந்துடும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதுதான் வந்து டெர்மினேஷன் கோடான். இந்த இடத்துல வந்தவொடனே இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன். ஓகேங்களா? டெர்மினேஷன் நம்ம தனியாக பார்ப்போம், எலாங்கேஷன் பார்க்குறோம். இந்த டயக்ராம் வச்சு ஈஸியாக இதை எழுதிடலாம். வெரி சிம்பிளாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வந்து இனிஷியேஷன் கோடான், டெர்மினேஷன் கோடான் தெரியணும். சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ், அன்சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ் அது தெரியணும். சார்ஜ்டு வந்து உள்ளார போய் ஃபஸ்ட்டு உள்ளார சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ் என்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சைடுக்கு தான் போவோம். ஏ சைட்லேருந்து பி சைடு வந்துடும். அதுக்கப்புறம் இட் இஸ் அவுட் ஃப்ரம் த ரிபோசோம்லேருந்து இது அவுட் ஆகிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ரிபோசோம்லேருந்து அவுட் ஆகும்போது அன்சார்ஜாக இருக்கும். ஓகேங்களா? இது அன்சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ் இது வெளியில் வரப்போகுது. ஒரு ஸ்டேஜில் இது வந்துடும். அடுத்தது இங்கே இருக்கிற தேர்ட் ஒன் வந்து உள்ளார என்ட்ராவாக பார்க்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒன்ஸ் த சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ் இஸ் பொசிஷன் அட் த ஏ சைடு. ஒரு தாட்டி ஏ சைடில் சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ் போகும்போது இந்த என்சைம் பெப்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் கேட்டலைஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைட் பாண்ட். ஓகேங்களா? இந்த பெப்டைட் பாண்ட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்கலாம். என்சைம் ஒரு என்சைம் இருக்குது, பெப்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் கேட்டலைஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைட் பாண்ட் தட் லிங்க் த 2 அமினோ ஆசிட் டுகெதர். 2 அமினோ ஆசிட்ஸ் ஒன்றா சேர்றதுக்கு பெப்டைட் பாண்ட் வேணும். நமக்கு தெரியும் பெப்டைடெல்லாம் ஒன்றா சேர்ந்து பாலிபெப்டைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த பெப்டைடு பாண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு என்சைம் இருக்குது. அது என்ன என்சைம் அப்படின்னு கேட்கலாம். என்சைமுக்கு பேர் பெப்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் கேட்டலைஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபரேஸ் கேட்டலைஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைட் பாண்ட். அந்த என்சைமுக்கு பேர் பெப்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். அதுதான் வந்து பெப்டைட் பாண்டை கேட்டலைஸ் பண்ணுது. ஓகேங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த நெக்ஸ்ட் ஒன். அட் த சேம் டைம் the covalent bond between the amino acid and tRNA occupying the P side
இஸ் ஹைட்ரலைஸ்டு. ஓகேங்களா, அதே மாதிரி கோவலன்ட் பாண்டு ஃபார்ம் ஆகி அதை ஹைட்ரலைஸ்டு பண்ணிடும். அது எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ சைடுக்கு போயிடும். வெளியில் போகிற ஸ்டேஜில் அது கோவலன்ட் பாண்டும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது the product of this reaction is a dipeptide which is attached to the third end of tRNA still residing in the A side. ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து எங்கே போவோம் அப்படின்னா ஏ சைடுக்கு உள்ளார என்ட்ரு ஆகும். ஃபஸ்ட்டு போனது ஏ சைடில் உள்ளார போகுது, எலாங்கேஷன் ஆகுது, அதிலிருந்து டெர்மினேஷன் ஆகுது, வெளியில் வந்துடுது. வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ சைடுக்கு மறுபடியும் உள்ளார என்ட்ரு ஆகும். ஓகேங்களா, ஃபார் எலாங்கேஷன் டு பி ரிப்பீட்டட் த டிஆர்என்ஏ அட்டாச் டு த பி சைட் விச் இஸ் நவ் அன்சார்ஜ்டு இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த லார்ஜ் சப்யூனிட். ஸோ அது அன்சார்ஜாக இருக்கும். ஏ சைடில் இருக்கும்போது சார்ஜாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரும்போது அது அன்சார்ஜாக ஆகிரும். இந்த அன்சார்ஜ்டு டிஆர்என்ஏ மூவ்ஸ் ரிபோசோம் த இ சைடு அண்ட் த ரிபோசோம். ஸோ அன்சார்ஜ்டு ஆனது வந்து உள்ளார வச்சுக்காது, அது அதிலிருந்து ரிபோசோம்லேருந்து இது வெளியில் அவுட் பண்ணிடும். ஓகேங்களா, அதான் நம்ம பார்த்தோம். இதில் வெரி சிம்பிளாக சார்ஜ்டு அப்படின்னா ஏ சைடுக்கு போகும்போது அது சார்ஜாக இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்குது, அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் அது வெளியில் வரும்போது அன்சார்ஜாக ஆகிரும். ஓகேங்களா, இது டிஆர்என்ஏ மாலிகூல்ஸ் சார்ஜாக இருக்கும்போது ஒரு அமினோ ஆசிட்ஸை அது கேரி பண்ணிட்டு போகும். அங்கே கொடுத்துட்டு ஆன்டிகோடான் அந்த இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது வெளியில் வந்துடும். ஸோ இந்த என்டையர் எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ AA1 and AA2 complex shift in the direction of the P side by a distance of 3 nucleotide. 3 nucleotide முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே வந்து P சைடுக்கு போயிடும். ஏ சைடில் 3 nucleotide இருக்குது, அங்கே ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து P சைடுக்கு போயிடும். திஸ் ஸ்டெப் ரெக்வயர் செவரல் எலாங்கேஷன் ஃபேக்டர். இந்த ஸ்டெப்பு நடக்கணும்னா அதுக்கு எலாங்கேஷன் ஃபேக்டர் வேணும். 2 எலாங்கேஷன் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். EFS எலாங்கேஷன் ஃபேக்டர் 2 இருக்குது, அதில் ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆகிரும். அண்ட் த எனர்ஜி டிரைவ்டு ஃப்ரம் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் GTP, அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து GTP கொடுக்குது. திஸ் ரிசல்ட் இன் த தேர்ட் ட்ரிப்ளெட் ஆஃப் mRNA டு அக்செப்ட் அனதர் சார்ஜ்டு டிஆர்என்ஏ இன்டு ஏ சைடு. அடுத்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் ஏ சைடில் வந்து ஒரு நியூவாக சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகூல்ஸ் உள்ளார என்ட்ரு ஆகும். The sequence of elongation is repeated over and over. திரும்ப இது நடந்துக்கிட்டே இருக்கும். An additional amino acid is added to the growing polypeptide each time mRNA advance through the ribosome. ஸோ இந்த மாதிரி ரிபோசோமில் வந்து திரும்ப இந்த அமினோ ஆசிட்ஸ் உள்ளார சேரும்போது அங்கே பெப்டைடு பாண்டு ஃபார்ம் ஆகும். பெப்டைடுக்கு அப்புறம் பாலிபெப்டைடு ஃபார்ம் ஆகிரும். பாலிபெப்டைடு ஃபார்ம் ஆகும்போது இங்கே புரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு செயின் வந்துக்கிட்டே இருக்கும். ஈச் டைம் mRNA அட்வான்ஸ் த்ரூ த ரிபோசோம் ஒன்ஸ் a polypeptide chain is assembled it emerge out from the base of the large subunit. ஒரு தாட்டி பாலிபெப்டைடு ஃபார்ம் ஆகிருச்சா உடனே ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகிரும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த லார்ஜ் சப்யூனிட் வந்து கொஞ்சம் இது பிரிஞ்சிடும். ஓகேங்களா, அடுத்த மெசேஜ் வரும்போது இன்னொரு mRNAயில் போய் 2 ஒன்றா சேர்ந்து இன்னொரு mRNA மேலே போய் உட்காந்து அங்கே ஒரு புரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நம்ம வந்து எடுத்தோடனே அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இதில் எலாங்கேஷன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வேணும் வெரி சிம்பிளாக படிக்கலாம். எலாங்கேஷன் அப்படிங்கும்போது இதில் mRNA எந்த பகுதியில் இருக்கும்? ரிபோசோம் வந்து mRNA மேலே தான் அட்டாச் ஆகிருக்கும், அதுக்குள்ளே வச்சுக்கும். 5 end and 3 end. 5 end உள்ளார இருக்கும், 3 end வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ த ரிபோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ் அதில் இருக்குது. சைடு அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமினோ அசைல் சைடு அப்படின்னு சொல்கிறோம், பெப்டைல் சைடு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், அடுத்தது எக்ஸிஸ்ட் சைடு, அதான் ஏ சைடு, பி சைடு அண்டு இ சைடு அப்படின்னு 3 இருக்குது. ஓகேங்களா, த சார்ஜ்டு இனிஷியேட்டார் டிஆர்என்ஏ பைண்ட் டு த பி சைடு. ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ பைண்ட் பண்ணுறது பி சைடில் இருக்கும், அதுக்கப்புறம் ஏ சைடில் ஒவ்வொன்றா போய் ஜாயிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்லேஷன்
இஸ் டு பொசிஷன் த செகண்ட் டிஆர்என்ஏ அட் த ஏ சைடு. செகண்ட் வந்து ஏ சைடில் போயிடும், அடுத்து போகிறது எல்லாமே ஏ சைடுக்கே போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது கூட கேட்கலாம். த சார்ஜ்டு இனிஷியேட்டார் டிஆர்என்ஏ பைண்ட் டு த பி சைடு. பி சைடில் தான், ஏன்னா அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு 5 end இருக்குது, ஏயுஜி அங்கே இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே அதில் போய் அட்டாச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து டெர்மினேஷன். அடுத்து நம்ம வந்து லாஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இனிஷியேஷன் பார்த்தோம், எலாங்கேஷன் பார்த்தோம். இப்போ டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். இனிஷியேட்டட் கோடான் அப்படின்னா ஏயுஜி, டெர்மினேஷன் கோடான் யூஜிஏ. ஓகேங்களா? டெர்மினேஷன் கோடான் ஒரு கோடு வருது. இந்த டெர்மினேஷன் இஸ் த தேர்ட் பேஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனில் தேர்ட் வந்து டெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டெர்மினேஷன் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ் occur when one of the 3 stop codon appears in the A side of the ribosome. ஸோ அந்த டெர்மினேஷன் கோடான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்டாப் கோடான், நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த கோடான் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ட் எண்டில் தான் இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார வரும்போது அதில் வந்து இருக்கிற டெர்மினேஷன் கோடான் வரும்போது இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ஸ்டாப் ஆகிரும். அது எங்கே வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ சைட் ஆஃப் த ரிபோசோம். த டெர்மினல் கோடான் சிக்னல் த ஆக்ஷன் ஆஃப் ஜிடிபி, டிபெண்டன்ட் ரிலீஸ் ஃபேக்டர், which cleave the polypeptide chain from the terminal tRNA, releasing it from the translational complex. ஸோ இந்த ப்ராசஸை வந்து டெர்மினேஷன் கோடான் உள்ளார வந்தோடனே என்ன ஆகிரும், ஸோ இதோட போதும், இந்த ப்ராசஸ் போதும் அப்படின்னா அந்த செயினை கட் பண்ணி விட்டு, டெர்மினேஷன் கோடான் ஒரு செயின் மாதிரி போயிட்டு இருந்ததை, புரோட்டீன் சிந்தசிஸ் போயிட்டு இருந்ததை டெர்மினேஷன் கோடான் வந்தோடனே அந்த செயினை கட் பண்ணி விட்டுரும். ஸோ அது ஒரு புரோட்டீனாக இருக்குது, அது ஒரு புரோட்டீனாக வந்துடும். த டிஆர்என்ஏ இஸ் தென் ரிலீஸ்டு ஃப்ரம் த ரிபோசோம் விச் தென் டிசாசியேட்டட் இன்டு இட்ஸ் சப்யூனிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரிபோசோம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிடும், கொஞ்சம் நேரம் பிரிஞ்சிருக்கும். அப்புறம் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் ஒன்றா சேரும், ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கும். ஸோ த புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். டிரான்ஸ்லேஷன், டிஆர்என்ஏலேருந்து ஒரு புரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறத 3 ஸ்டெப்பில் நடக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று வந்து இனிஷியேஷன், எலாங்கேஷன், அனதர் ஒன் இஸ் எ டெர்மினேஷன். ஸோ டெர்மினேஷன் வந்து 3 மார்க்கில் கூட கேட்கலாம், எலாங்கேஷனும் இனிஷியேஷனும் 5 மார்க்கில் கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டயக்ராம் பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரே டயக்ராமை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டயக்ராமும் போட்டுருவீங்க. இதில் வெரி சிம்பிள் தான். இதில் பார்த்தா என்ன இத்தனை டயக்ராம் இருக்குன்னா இல்லை, ஒரு டயக்ராம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அடுத்த டயக்ராம் அதே மாதிரி தான். இந்த ஏ சைடு, பி சைடு, இ சைடில் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணிக்கிங்க. இதில் இப்போ நம்ம 2 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். சரிங்களா? இது 2ஐயும் நல்லா ரெடி பண்ணிக்கிங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ த ஜீன் எக்ஸ்ப்ரெஷனில் எப்படி நம்ம இந்த செல்லுக்குள்ளே நடக்கிற புரோட்டீன் சிந்தசிஸ் எல்லாம் எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நாட் ஓன்லி புரோட்டீன் சிந்தசிஸ், எப்படி நம்ம செல்லுக்குள்ளே நடக்கிற எல்லா ப்ராசஸ், நிறைய ப்ராசஸ் நடக்குது, அதெல்லாம் எது கண்ட்ரோல் பண்ணுது, எந்த ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன். We have previously established how DNA is organized into gene. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, அந்த டிஎன்ஏல நிறைய நியூக்ளியோடைட் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஹவு ஜீன் ஸ்டோர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இதில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எப்படி வந்து ஜீன் வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்குது, மரபியல் தகவல்களை எப்படி ஒரு ஜீனில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அண்டு ஹவு திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட். இது எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் ஒன் ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. இப்போ நம்ம அப்பா கிட்ட இருக்கிற கேரக்டர் நம்மக்கிட்ட எப்படி வருது அப்படின்னா ஜீன் தான் கொண்டு வருதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஜீன் வந்து எப்படி ஏன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? அது ஒரு கொஸ்டின் வருது. We now consider the most fundamental issue in molecular genetics. இதெல்லாம் சிம்பிளான ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூ. மாலிகுலார் ஜெனட்டிக்ஸில் நிறைய பேர் கேட்குறது. ஸோ அதுக்கு ஆன்சர் இருக்குது.
How is genetic expression regulated? The genetic expression வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். Evidence in support of the idea that genes can be turned on and off is very conveniencing. ஸோ நிறைய டைமில் வந்து ஒரு ஜீன் ஆஃப் ஆகும், அதே மாதிரி ஆன் ஆகும். சில டைமில் அது ஆஃப் ஆகிரும், சில டைமில் ஆன் ஆகி அதில் இருக்கிற ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனில் ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கடத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் ஹேஸ் பீன் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடிட் இன் ப்ரொக்கரியாட்ஸில் தான் நம்ம ஜீன் எக்ஸ்பிரஷனை நல்லா பார்க்குறோம். ஸோ அதை தான் டீட்டெயில் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈகோலை, எஸ்பெஷலி இன் ஈகோலை, எக்ஸர்ஷியா கோலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் தான் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஜீன் எக்ஸ்பிரஷன் கேன் பி கண்ட்ரோல்டு ஆர் ரெகுலேட்டட் at transcriptional or post transcriptional or translational level. ஸோ இது வந்து எப்படி இதை வந்து ப்ராசஸை வந்து ரெகுலேட்டட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா transcriptional or post transcriptional or translational level. Here we are going to discuss regulation of gene expression at a transcriptional level. ஸோ எப்படி நம்ம இங்கே வந்து ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அது எந்த லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலி ஸ்மால் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஆர் இன்ட்ரா செல்லுலார் மெட்டபாலைட்ஸ் ட்ரிகர் இனிஷியேஷன் ஆர் இன்குபிஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே சிம்பிளாக வந்து ஸ்மால் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஆர் இன்ட்ரா செல்லுலார் மெட்டபாலைட்ஸ் அதில் இருக்கிற மெட்டபாலைட்ஸ் என்ன பண்ணலாம், அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை வந்து இனிஷியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது முக்கியம். அந்த மெட்டபாலைட் வந்து எக்ஸ்ட்ராவாக செல்லுக்குள்ளே இருக்கலாம், இல்லாட்டி செல்லுக்கு வெளியில் இருக்கலாம், அதுதான் வந்து இனிஷியேட் பண்ணுது. த கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் விச் ரிலேட்டட் ஃபங்க்ஷன் ஆர் கால்டு ஓப்பரான் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓப்பரான் கேட்கலாம். வாட் இஸ் ஓப்பரான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பரானில் கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும், ஒரு குரூப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும் which have same function. எல்லா ஜீனுமே சேம் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை ஓப்பரான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓப்பரான்னா என்னென்னு கேட்கலாம். அந்த ஓப்பரான் அப்படிங்கிறது கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் விச் ஹாவ் சேம் ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் அதை ஓப்பரான் அப்படின்னு சொல்கிறோம். தே யூஸ்வலி டிரான்ஸ்கிரிப்ட் சிங்கிள் எம்ஆர்என்ஏ மாலிகூல்ஸ். ஓகேங்களா? ஸோ தே யூஸ்வலி டிரான்ஸ்கிரிப்ட் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சிங்கிள் எம்ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் இன் ஈகோலை. நியர்லி 260 ஜீன்ஸ் ஆர் குரூப்ட் இன்டு 75 டிஃப்ரெண்ட் ஓப்பரான். ஸோ இதில் வந்து நிறைய ஜீன் இருக்குது. நம்ம ஒரு எடுத்துக்கிட்டது வந்து ப்ரோகேரியாட்ஸை தான் எடுத்துக்கிறோம். ப்ரோகேரியாட்ஸில் ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அதில் பார்க்கும்போது 260 ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்து எத்தனை ஓப்பரானா அங்கே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 டிஃப்ரெண்ட் ஓப்பரானா அங்கே இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓப்பரான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓப்பரான். ஈச் ஓப்பரான் இஸ் ஏ யூனிட் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ் அண்ட் அன் அட்ஜசன்ட் ஆப்ரேட்டர் ஜீன் that control transcriptional activity of the structural genes. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓப்பரான் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு ஸ்மால் யூனிட். ஓகேங்களா? ஜீன் எக்ஸ்பிரஷனில் ஒரு ஸ்மால் யூனிட் அண்டு ரெகுலேட் அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ். அதில் ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து ஆப்ரேட் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. ஓகேங்களா? அதில் இருக்கிற ஒரு ஜீன் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீன் கோட் ஃபார் புரோட்டீன் ஆர்ஆர்என்ஏ அண்டு டிஆர்என்ஏ ரெக்வயர்ட் பை த செல். ஒரு செல்லுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அந்த தேவையான புரோட்டீனை, டிஆர்என்ஏவை, ஆர்ஆர்என்ஏவை இது எல்லாமே எது கோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீன் தான் வந்து கோட் பண்ணுது. ஓகேங்களா? அந்த ஒரு செல்லுக்கு வந்து ஒரு புரோட்டீன் வேணும்னா இதிலிருந்து தான் மெசேஜ் போவோம், ஸ்ட்ரக்சுரல் ஜீன்லேருந்து. அடுத்தது ப்ரொமோட்டர்ஸ் ஆர் த சிக்னல் சீக்வன்ஸ் இன் டிஎன்ஏ தட் இனிஷியேட் ஆர்என்ஏ சிந்தசிஸ். அடுத்தது ப்ரொமோட்டர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிறதுக்கு இனிஷியேட் பண்ணுது. இட் இஸ் எ சீக்வன்ஸ் இன் டிஎன்ஏ தட் இனிஷியேட் ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஆர்என்ஏ சிந்தசிஸை நடக்கணும் அப்படின்னா
அதை இனிஷியேட் பண்ணுறது ப்ரொமோட்டார் ஜீன் அப்படின்ட்டு இருக்கு. ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் டு த ப்ரொமோட்டார் பேரியர் டு த இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் பைண்ட் டு த ப்ரொமோட்டார் பேரியர் டு த இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதுவும் சேர்ந்து இனிஷியேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன், த ஆப்ரேட்டர் ஆர் ப்ரெசன்ட் பிட்வீன் த ப்ரொமோட்டார் அண்டு ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ். ஸோ ஆப்ரேட்டர் ஜீன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ப்ரொமோட்டார் ஜீன்ஸுக்கும் ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸுக்கும் இடையில இந்த ஆப்ரேட்டர் ஜீன்ஸ் இருக்குது. இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் பாயிண்ட் டு த ஆப்ரேட்டர் ரீஜன்ஸ் ஆஃப் த ஓப்பரான். ஓப்பரானில் வந்து ஆப்ரேட்டர் ஜீன்ஸு இருக்குது. ஸோ ஒரு ஓப்பரான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ அசம்பிளேஜ் ஆஃப் ஜீன். நிறைய ஜீன் வந்து அந்த இடத்துல இருக்கும். அந்த ஜீன் எல்லாமே சேம் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேவா? அதில் 3 டைப் ஆஃப் ஜீன் நம்ம பார்க்குறோம் இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓப்பரான் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து ஸ்ட்ரக்சுரல் ஜீன் ஒரு ஜீன் இருக்குது, ப்ரொமோட்டார் ஜீன் இருக்குது, ஆப்ரேட்டர் ஜீன் அப்படின்னு 3 டைப் ஆஃப் ஜீன் இருக்குது. இது கூட கேட்கலாம், ஒரு ஓப்பரானில் எத்தனை டைப் ஆஃப் ஜீன் இருக்குது அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சுரல் ஜீனு, another one is a promoter gene, another one is a operator gene. Okay, next class we will see the lake operon. அடுத்த கிளாஸில் லேக் ஓப்பரான்னா என்னென்னு பார்ப்போம்.